அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நன்மையை தரக்கூடிய ராகு கேதுக்களினுடைய தசை நல்லா இருக்கும். அப்போ மேச ராசியில் உட்காரக்கூடிய ராகு அப்படின்றது மட்டுமே நம்ம எடுத்துக்கூடியது. இது வந்து இந்த இடத்துல சொன்னதுங்கிறது வந்து அது ஒரு அந்த பால பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அது அங்கே இருந்தாலும் நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாக நமது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இதை விட வந்து இன்னும் திருத்திய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மூல நூல்களில் இருந்தேவும் அப்படியே மருவி வந்து இன்னும் தெளிவான இடங்களில் உட்காந்தா எப்படி இருக்கும், அதே மூல நூல்களில் தான் சொல்லிட்டு வருது. நம்ம எதையுமே புதுசாக சொல்கிறதில்ல, எதையுமே சொல்லவும் முடியாது. கிரகங்களுடைய தன்மையை கணிக்க என்னோட வயசும் பார்த்தாது, அனுபவம் பார்த்தாது. அப்போ இதுகளில் வந்து அந்த மூல நூல்களையே சொல்கிறது அந்த ஜோதிட சாஸ்திரமே சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது பொதுவாக ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 நல்ல இடமா இருக்கும். அந்த 3, 6, 11 உட்காரக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். அதுவும் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சாதகமான இடமா இருக்கும் பொழுது நன்மையை செய்யக்கூடிய ராகு கேதுக்களாக இருப்பார்கள். இதுதான் வந்து மிகப்பெரிய அந்த பயம் கடந்த அல்லது ஒரு தெய்வீகமான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியவன் கேது, ஜபர்தஸ்தான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் ராகு எங்கெங்கே இருந்தார். பொதுவாக ராகுவிற்கு வந்து ரிஷப வீடு உச்ச வீடு. இந்த ரிஷப வீடு ராகு இருக்கும் பொழுது அந்த ரிஷப வீட்டிற்கு 3, 6, 11 சம்பந்தப்பட்டு வரக்கூடிய லக்னங்கள். ரிஷப வீட்டில் ராகு இது 3 வரும்பொழுது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 3ல் வந்து ராகு உட்காந்துருக்கு. இங்கே உச்ச ராகு மேக்சிமம் வந்து மிருகசீரிஷம் 1, 2 உட்காராமல் இருந்தால் நல்லது. மற்றபடி வந்து கிருத்திகை 4 அல்லது 2 இந்த இடங்களில் உட்காந்தா 2, 3, 4 சம்மந்தப்படலாம். ரோஹிணியுடைய நட்சத்திரம் அவருக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. இவர் இங்கே தான் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு. இந்த இடங்களில் ராகு இருக்கும்போது யூஸ்வலாகவே ஆட்டோமேட்டிக்காக கேது எங்கே வந்துடுவார், இங்கே வந்துடுவார். இது அவருக்கு உச்சமான வீடு. அப்போ இங்கே தான் ராகு கேதுக்கள் இருந்து இந்த மீன லக்னத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அடுத்த 6ஆம் இடம் தனுசு. இந்த லக்னம் 6ல் 12ல் கேது மோட்சம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல வந்து கடகராசி, கடக லக்னம். இந்த லக்னத்தில் வந்து 11ஆம் இடமாக இருந்து ராகு தசை நடத்தக்கூடிய அமைப்பில் இங்கே இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு வந்துடும் கேது. சூப்பராக இருக்கும். 3, 6, 11. இப்போ இந்த இடங்களில் வரும்பொழுது மிக அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாராசிகளுக்கு அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பாதகாதிபதியாக வந்துடுவார். சில நேரங்களில் வந்து கவுத்து முற்றுவார். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நன்மையை செய்யக்கூடிய ராகு கேது தசைகளாக இருக்கும். இதை அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து ராகு கேதுக்களுக்கு வந்து